கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக பதவியேற்ற பின்னாடி பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அடிமட்ட ஊழியராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே சமமான தரமான சாப்பாடு போடணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாரு. பொதுவா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சீன் முடிஞ்ச பின்னாடி அடுத்த சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ரெய்லி இந்த மாதிரி விஷயங்களை ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூனிட்டும் அவங்கவுங்க வேலையை மட்டும் செய்வாங்க. உதாரணமா ட்ராக் அண்ட் ட்ரெய்லி யூனிட்னா அவங்க அந்த வேலையை மட்டும் செய்வாங்க. லைட்டிங் செட் பண்ணோம்னா லைட்டிங் யூனிட் மட்டுமே அந்த வேலையை பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல அடுத்த சீன் ரெடி பண்றதுக்கு யூனிட்ல நேரம் ஆகும். அப்படி நேரம் ஆகும்போது ஒரு நாளைக்கு 3 சீன் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தாங்கன்னா 2 சீன் மட்டுமே எடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு சீனும் அன்னைக்கு பிளான் படி எடுக்க முடியாம போச்சுன்னா ப்ரொடியூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் தொகை லாஸ் ஆகும். நம்ம விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, யூனிட்ல வந்து அடுத்த சீனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் பொருட்களை தூக்கிட்டு போயிட்டு ஹெல்ப் கொண்டு வரான். இதை பார்த்த மத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மத்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறவங்க எல்லாம் விஜயகாந்த் சாரே வந்து செய்யறாரு, நாமளும் போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணும்போது அன்னைக்கு செட்டில்ல எத்தனை சீன் போட்டிருக்காங்களோ அத்தனை சீனையும் ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாங்களாம். இப்படி செய்யறதுனால ப்ரொடியூசர்